ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதே நம் உறுதிப்பாடு. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் பதிவில் தெரிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவித்திருக்கிறார். கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதே நமது கூட்டு உறுதிப்பாடு என்று தெரிவித்திருக்கிறார். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. இந்நிலையில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் அவருக்கு நன்றி தெரிவித்து ராகுல் காந்தி பதிவிட்டிருக்கிறார். கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதே நம் உறுதிப்பாடு என்று அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜீவ். கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதே நம் உறுதிப்பாடு அப்படிங்கிற பதத்தை பயன்படுத்தி நன்றி தெரிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி. என்ன விவரம்? கார்த்திகா, அதாவது ராகுல் காந்தியினுடைய பிறந்த நாளுக்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு நன்றி தெரிவித்து ராகுல் காந்தி பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராகுல் காந்தி பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த நன்றி கூறும் அந்த செய்தியில இந்தியா என்னும் கோட்பாடு நமது அரசியலமைப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை காப்பாற்றுவதற்காக நமது கூட்டு உறுதிப்பாடு தொடர்ந்து நமக்கு வழிகாட்டுவதாகவும், அதே போல இது ஜனநாயகத்தின் ஆன்மாவை காப்பாற்றுவதற்கான ஒரு போராட்டமாக காப்பாற்றுவதற்கான இந்த போராட்டமாக இருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கின்றார். மேலும் வெற்றி பெறும் வரை நாம் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என ராகுல் காந்தி தற்போது அந்த பதிவில் கூறியிருக்கிறது. மிக முக்கியத்துவம் கவனம் பெற்றிருப்பதாக தற்போது நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் நமக்கு தெரியும். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் உடனான திமுக கூட்டணியில் இருந்த நிலையில இந்த தேர்தலுக்கு பின்பு திமுக உடனான அந்த கூட்டணி வெளியேறியது காங்கிரஸ் கட்சி. அதன் பின்பு இரு கட்சிகளுக்கும் இடையே பல்வேறு அதிருப்திகள் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது அந்த பல்வேறு அதிருப்திகள் பல்வேறு கருத்துக்கள் இருதரப்புக்கும் நிகழ்ந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போல தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் ஒரே மேடையில் அவர்கள் இல்லாதது பல்வேறு பேசும் பொருளாக மாறியது. அதே போல டிவிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவர்களுடன் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்ததாக கூறப்பட்ட வந்த நிலையில இருதரப்புக்கும் இடையே இது போன்ற பல்வேறு விமர்சனங்கள் இருதரப்பும் பல்வேறு விமர்சனங்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இவ்வாறாக தொடர்ந்து பல்வேறு அந்த கருத்துக்கள் அதிருப்திகள் நிறைந்த நிலையில தான் சட்டமன்ற தேர்தல் அந்த நடைபெற்றது. அதில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருந்த நிலையில அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான அந்த கூடுதல் இடங்களை ஆதரவு தெரிவிக்கும் விதமாக காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி அவர்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரிவித்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் பிறகு திமுக பல்வேறு கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அதே போல திமுக சார்பாக ராகுல் காந்தியை அரசியல் முதிர்ச்சி இல்லாதவர் போன்ற கடுமையான சொற்களாலும் விமர்சனம் செய்திருந்தது நமக்கு தெரிந்தது. மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியிலிருந்து அவர்கள் வெளியேறும் விதமாக சமீபத்தில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியையும் அவர்கள் புறக்கணித்திருந்தார்கள் திமுக சார்பாக. இவ்வாறாக அடுத்தடுத்த இந்த அதிருப்திகள் நிறைந்த அந்த நடவடிக்கைகள் இருந்த நிலையில இன்றைய தினம் ராகுலுடைய அந்த பிறந்த நாளுக்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது வாழ்த்துக்களை காலையில் பதிவிட்டிருந்தார். அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர் ராகுல் காந்தி பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியில தான் மிக முக்கியமாக குறிப்பாக பல்வேறு முக்கிய விஷயங்களை குறிப்பிட்டு அவர் தனது பதிவை பதிவிட்டிருக்கின்றார். மீண்டும் அந்த பதிவை பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும், இந்தியா என்னும் கோட்பாடு நமது அரசியலமைப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை காப்பாற்றுவதற்கான நமது கூட்டு உறுதிப்பாடு தொடர்ந்து நமக்கு வழிகாட்டுவதாகவும், நமது ஜனநாயகத்தின் ஆன்மாவை காப்பாற்றுவதற்கான ஒரு போராட்டமாக இது இருக்கிறதாகவும், வெற்றி பெறும் வரை நாம் இணைந்தே போராடுவோம் என தற்போது ராகுல் காந்தி பதிவிட்டிருப்பது மிக கவனம் பெற்றிருக்கிறது. கார்த்திகா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்நிலையில் அவருக்கு நன்றி தெரிவித்து ராகுல் காந்தி பதிவிட்டிருக்கிறார். கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதே நம் உறுதிப்பாடு, இணைந்து போராடுவோம் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி. இது முக்கியத்துவம் பெறுகிறது.
ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.